நீங்க வீட்டு வேலை செய்ய ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோல எப்படி நம்ம வீட்டு வேலைகள சீக்கிரமாவும், அதே நேரத்துல சுலபமாவும் செய்யலாம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எப்படி நம்ம மெயின்டெயின் பண்ணலாம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம். எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலைகளை எப்படி நம்ம ஈஸியா செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல இருக்கு. ஸோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வெல்கம் டு டே வித் கிச்சன். நம்ம சேனல்ல டெய்லியுமே கிச்சன் டிப்ஸ் போட்டுட்ருக்கோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு கிச்சன் டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நீங்கள் எப்பயுமே சாதம் வடித்து செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் தண்ணி காய வச்சுட்டு ஒலை கொதிச்சதுக்கு பிறகு நீங்கள் அரிசி போடுவீங்க. இதனால் ரொம்ப நேரம் கேஸ் வேஸ்ட் ஆகும். இந்த ப்ராப்ளத்துக்கு தான் ஒரு சூப்பரான டிப்ஸோட நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே தண்ணி காய வச்சு கொதிக்க வச்சு போடும்போது கேஸ் ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டிலில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் செய்யும்போது நீங்கள் 1/4 மணி நேரம் செய்ய வேண்டிய சாதம் சீக்கிரத்தில் ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சாதம் வெந்துடும். ஸோ இதனால் உங்களுடைய கேஸ் மீதியாகும், உங்களோட டைமும் சீக்கிரமாக சேவ் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நம்ம வீட்டில் பொதுவாக பால்லாம் காய்ச்சினோம்னா சட்னி ஒரே நிமிஷத்தில் பால் பொங்கி வந்துருங்க. நம்ம என்னதான் கவனமாக பார்த்தா கூட ஒரு நிமிஷத்தில் பொங்கிடும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு கப் அப்படி கமுத்தி போட்டுட்டீங்க அப்படின்னா அது பொங்கி வரதை தவிர்க்க முடியும். இதனால் நம்ம கவுண்டர் டாப் எப்பயுமே க்ளீனாக இருக்கும். நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வேலை செய்யலாம். இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த டிப்க்கு போகலாம். டிப் நம்பர் 3, நம்ம கடையில் வாங்கக்கூடிய காளான் ஒரு சில நேரத்தில் அது மேல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழுக்காக இருக்குங்க. அது நம்ம என்னதான் நம்ம தேய்ச்சி கழுவினாலும் இல்லை வாஷ் பண்ணி எடுத்தீங்கனாலுமே அந்த மேல் பகுதி ஒரு சில நேரத்தில் அப்படியே தான் இருக்கும். நம்மளும் அதை பார்க்காம நல்லா கழுவிட்டு அதை கட் பண்ணி நம்ம அப்படியே போட்டு செஞ்சுருவோம். பட் இந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாதுங்க. இது எப்படி ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு காளான் எடுத்துக்கோங்க. இந்த காளானோட நம்ம திருப்பி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதோட அடிப்பகுதியிலே இதோட ஸ்டெம் இருக்கும். இந்த தண்டை வந்து நீங்கள் கையில் எடுத்திங்கனாலே வந்துடும். ஸோ இது ஈஸியாக அப்படி எடுத்துருங்க. இதை எடுத்து நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதோட பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இந்த பகுதியில் ஜஸ்ட் இப்படி நீங்கள் தோலை இழுத்தீங்க அப்படின்னாலே அது ஈஸியாக வந்துடும். இதோட தோலை எடுத்துட்டு அப்புறம் நம்ம கையிலே வந்து முடிஞ்சளவு இப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா உடைச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே வந்துடும். இது பாருங்கள், மின்னந்த காளான் அழுக்குக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்படி ஈஸியாக உடைச்சிங்க அப்படின்னா கையிலே கட்டாகி வந்துடும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு செய்யும்போது காளான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை வாங்க அடுத்த டிப்க்கு போகலாம். நம்ம வெங்காயம் எப்பயுமே கட் பண்ணும்போது கண்ணு எரியாமல் இருக்காதுங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்பயுமே வெங்காயத்தில் ஒரு ஆயில் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த மாதிரி ஆயில் இருந்தாலும் சரிங்க. ஜஸ்ட் அது ஒரு ட்ராப் வந்து நம்ம எடுத்து அந்த கத்தியில் தடவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா ஆயில் தடவிருக்கு அப்படிங்கிறனால கொஞ்சமே வேகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆயில் தடவிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணில் எரியவும் எரியாது, நீங்கள் ஈஸியாகவும் கட் பண்ணலாம். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த டிப்க்கு போகலாம். டிப் நம்பர் 5, நம்ம எப்பயுமே மாவு அரைச்சிட்டு அது புளிக்கிறதுக்காக வெளியே வைப்போம். அப்போ ஒரு சில நேரத்தில் அது வலிஞ்சு கீழே விழுந்துடும். நிறைய கீழே வேஸ்ட்டாக போகும் மாவு. அதை தடுக்கிறதுக்காக எப்பயுமே அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே நீங்கள் மாவு வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் பாதியாக இருக்கிற அளவுக்கு மாவு வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா வெயிட்டான ஒரு பொருளை மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா கீழே எப்பயுமே வலிஞ்சு விழுகாது. நம்ம ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும். இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு போகலாம். டிப் நம்பர் 6, நம்ம வீட்டில் சிலிண்டர் எப்போ முடியும்னே தெரியாதுங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி நேரத்தில் எவ்வளோ சிலிண்டர் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து சிலிண்டர் மேலே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரிகிற பக்கமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி நேராக வலிஞ்சு கீழே வந்துடும். இதில் மேலே காஞ்சிருக்க பகுதி பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல சிலிண்டர் காலியாக இருக்குது. ஸோ ஈரமாக இருக்க பகுதியில் சிலிண்டர் அப்படியே இருக்குது, அதாவது கேஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அதனால் எந்த பகுதி ஈரமாக இருக்கோ அது வந்து சிலிண்டர் இருக்க பகுதி. அந்த அளவுக்கு இப்போ எங்கள் சிலிண்டரில் பாதி அளவுக்கு கேஸ் வந்து அப்படியே இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிலிண்டரை புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழித்து இது வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு தெரியும். இந்த மாதிரி டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். டிப் நம்பர் 7, நம்ம வீட்டில் ஆர்ஓ யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க. அந்த மாதிரி ஆர்ஓ வந்து டேரெக்டாக சன்லைட் வெளிச்சம் படுற மாதிரி பக்கத்தில் சப்போஸ் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி நம்ம டேரெக்டாக வெளிச்சம் படுறதுனால நம்ம ஆர்ஓவில் அடிக்கடி வந்து பாசை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கோசரம் எப்படி நம்ம ஆர்ஓ வாட்டரை க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
எப்பயுமே சூரிய வெளிச்சத்து பக்கத்தில் நம்ம ஆர்வம் இருக்கும்போது இதை வந்து கவர் பண்ணி வைக்கும்போது நமக்கு அந்த பாசை பிடிக்கிறத தவிர்க்க முடியும். நம்ம ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபில்டர் இருந்தால் கூட சரிங்க. இதுலேயும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை வேஸ்டான ஒரு துணியோ எடுத்து நல்லா சுற்றி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பிடிக்கும்போது இது சீக்கிரமாக பாசை பிடிக்கிறது நம்ம தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்டர் இருக்குது அப்படின்னா ஃபில்டர்லையும் போட்டு வச்சுக்கோங்க, இந்த ஆர்ஓ வாட்டர்லையும் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துணி எடுத்து ஜஸ்ட் இப்படி கவர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த பாசை பிடிக்கிறது வராது. நான் எங்கள் வீட்டில் 3 மாதம் ஆனால் கூட கொஞ்சம் கூட பாசையே பிடிக்கிறது இல்லை. ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம பீட்ரூட் வந்து எப்பயுமே பொரியல் செய்யும்போது பச்சை மிளகா போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வரமிளகா போட்டிங்கன்னா அந்த பீட்ரூட்டில் எங்கே வரமிளகாவும் சேர்ந்தும் பீட்ரூட்டும் ஒரே கலரில் இருக்கனால நம்ம சாப்பிட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டிப்புக்கு பார்க்கலாம். நம்ம வெங்காயம்லாம் எப்பயுமே உரிக்கும் போது சின்ன வெங்காயம் உரிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. மற்ற வெங்காயத்தை கூட உரிச்சுக்கலாம். இது எப்படி ஈஸியாக நம்ம உரிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ சின்ன வெங்காயம் இருந்தாலும் இந்த மெத்தடில் ஈஸியாகவே உரிச்சுக்கலாம். இதோட வெங்காயத்தோட மேல் பகுதியும் இதோட அடிப்பகுதியும் கட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் தண்ணியில் அப்படியே நீங்கள் போட்டுருங்க. எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நீங்கள் உரிச்சு அந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதோட வெங்காயத்தோட தோல் ஈஸியாகவே உறிஞ்சு வரணும். இது வந்து நம்ம கத்தி கூட யூஸ் பண்ண தேவையில்லைங்க. நம்ம கையிலே ஜஸ்ட் இப்படி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக தனியாக உறிஞ்சிட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணு கூட எரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக டக்குன்னு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி உரிச்சு நீங்கள் நிறைய எவ்வளோனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க அடுத்த டிப்க்கு நம்ம போகலாம். டிப் நம்பர் 10. நம்ம வீட்டில் பொதுவாகவே எந்த வகை கீரை வாங்கினீங்க அப்படின்னாலும் அதில் ரசாயனங்களும் அதில் கெமிக்கலும் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு கலர் போட்டு வைக்கிறாங்க. அதை நம்ம எடுத்துட்டு தான் சாப்பிடணும். என்ன தான் நம்ம கீரையை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சாலும் அதில் வந்து அதோட கலர்ஸ் ஒட்டியிருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் இது ரெண்டுமே நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட்டு கீரையை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் நல்லா ஊறின பிறகு எடுத்து தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இருக்காது. நீங்கள் கீரையும் ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் உங்களுக்கு டெய்லியுமே கிச்சன் டிப்ஸ் ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு டிப்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until it's bye.